வணக்கம், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி கந்தி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பைத்தப்பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு எடுத்திருக்கேன் நான். பருப்பு கூட அதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 சேம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் நான். இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து பேடிகை மென்ஷன்காய் போட்டிருக்கேன். இது வந்து கலர் நல்லா வரும். அதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே பெருங்காயம், அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துன்னு அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ரஃப்பாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். இதை போட்டு இதை வந்து நல்லா ஒரு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இது எப்படி அரைக்கணும்னா, நம்ம இட்லி பொடி, சட்னி பொடி எல்லாம் அரைக்கிறோமே அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து அரைக்கணும். இந்த பொடி பேர் வந்து கண்டி பொடின்னுவாங்க. இது வந்து ஆந்திரா டிஷ்ஷு. நம்ம ஊரில் எப்படி பருப்பு பொடியோ அவங்க ஆந்திராவில் வந்து இதுக்கு கண்டி பொடின்னுவாங்க. கண்டி பொடினா அர்த்தம் வந்து பருப்பு பொடின்னு தான். இந்த பொடி வந்து நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து சுட சாதத்தில் நம்ம வந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டு அதில் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு நல்லா சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.